பச்சைமிளகா சார் அப்படியே சூப்பரா இருக்கும் சார். ஒரு பக்கம் வயல இப்படி நகல்ல உட்காந்து செஞ்சா அது பரவாயில்ல. 2 வேளை சாப்பிட்டீங்க, ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்டீங்க இல்ல? மத்தபடி உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்ல? இங்க எந்த தொந்தரவு இல்ல. பிரோஜாமா ஓகேம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப என்னமா செய்ய போறீங்க? எறா குழம்பு சார். எறா குழம்பா? ஆமா சார். ஓ சரி சரி சரி. முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு, மாங்காய், கத்திரிக்காய். ஏங்க பவுடர் போட போறீங்க? ஆமா சார். இது செய்யல சார், இனிமே பண்ணணும். ஓ இப்ப செய்ய போறீங்க? ஆமா சார். இப்போ அவ்வளோ எறா குழம்பு தானா? ஆமா எறா குழம்பு சார். உங்க பேர் என்னம்மா? பிரோஜா சார். பிரோஜா. பிரோஜாவா? பிரோஜா. பிரோஜா பேரே வித்தியாசமா இருக்கு. ஆமா சார். பார்க்கலாமா எப்படி செய்றீங்கன்னு? பாருங்க சார். எறா குழம்புக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போடுறீங்க? ஆமா சார். எல்லாம் ஒண்ணா கொட்டுறீங்க? ஆமா ஒண்ணா பாருங்க. இவ்வளவு காயில எறா போட்டா எறா எங்க இருக்குன்னு தேடணும் போல இருக்குது. ஆமா சார். அது ஒவ்வொன்று அது தேடணும் சார். மூடி அது வதங்கணுமா? ஆமா சார். ஓகே ஓகே மூடுங்க மூடுங்க மூடுங்க. ஸ்ரீபிரியா உங்க அம்மா தானா அது? உங்க வீடு தானா? ஏன் திரும்ப எண்ணெய் ஊத்துறீங்க? எண்ணெய் கம்மியா இருக்கா? வாங்கினந்தே அப்போ வெயில்ல அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்கேன். ஸ்ரீபிரியா பழகி போச்சா? என்ன இன்னைக்கு வியாபாரத்துக்கு போலையா? ஏன் கூட்டம் வராது. திங்கக்கிழமை கூட்டம் வராதா? 1-2 வரும். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வரும். என்ன எறா குழம்புக்கு உங்க அம்மா இவ்வளவு போட்டிருக்காங்க? ஆமா இது மிளகாத்தூள் போட மாட்டோம். மிளகாத்தூள் பதிலா பச்சை மிளகா போடும். இல்ல காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் மாங்காய் எல்லாம் போட்டிருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான குழம்பு. வித்தியாசமான குழம்பா? ஆனா நல்லா இருக்கும் சாப்பிட. மூடி வைக்கணுமா? மூடி என்ன வெறும் அதை பிக்கணுமா? எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு? சார் 5 பசங்க சார். 5 பேரா? ஆமா சார். ஸ்ரீபிரியா, அந்த ஸ்ரீபிரியா, விஜயலட்சுமி, மாதவன், தமிழன், மதன். மதன் 3 பையன் 2 பொண்ணா? ஆமா சார். வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? எங்க வீட்டுக்காரர் என்ன செய்வாங்க? எங்க ஊர்ல போனா எங்க போய் வேலை செய்வாங்க. இங்க ஏதோ ஒரு பொம்மை சரக்கெல்லாம் விற்கிறதுக்கு போவோம். இல்லைன்னா 4 பேர் இங்கே உட்காந்து இருப்போம். என் பெரிய பொண்ணு, நானு, எங்க வீட்டுக்காரா சும்மா இருப்போம்.
எங்க சின்ன பொண்ணு 2 பையன் 2 பெரிய சின்ன பையன் அவங்க தான் வேலை போவாங்க கோயிலாண்ட. அவங்க என்ன வேலை செய்றாங்க? அவங்க தான் மயில் வைக்க உண்டி கோலு அவங்க 3 பேர் சம்பாதிச்சு வந்ததா அவங்க உட்காந்து இங்க துண்றையா. 3 பேர் சம்பாடுறவங்க 3 பேர் உட்காடுறோம் இங்க. 3 பேர் வேலைக்கு போனா 3 பேர் 4 பேர் வீட்டுல இருப்பீங்க. வீட்டுல இருப்போம். சொந்த ஊர் என்னமா உங்களுக்கு? நம்ம சொந்த ஊர் கோத்தூர் சார். பவுஞ்சூர் கோத்தூர். பவுஞ்சூர் கோத்தூரா? அங்கெல்லாம் வீடு இருக்கா உங்களுக்கு? வீடு கொடுத்துருக்காங்க சார். கொடுத்துருக்காங்க. எல்லா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களா? சார் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் இருக்குது. எல்லாமே இருக்குது. பசங்க ஸ்கூலுக்கு போறாங்களா? பசங்க இங்கதான் படிச்சு வச்சோம். அங்கே படிக்க வச்சோயா. அதுல வந்துட்டாங்க வழியா படிக்க. எல்லாம் வெளியே வந்துட்டாங்களா? அவங்களுக்கு பிடிக்கல வந்துட்டாங்க. இப்ப ஸ்ரீபிரியா அவங்க வண்டி ஓட்ட தெரியுமா? பைக் ஓட்டுவேன். பைக் ஓட்டிங்களா? வண்டி அந்த இஷ்டா ஓட்டுவேன். இப்போ ஒரு வண்டி தான் இருக்குது. அப்ப இன்னும் ஒரு வண்டி வாங்கத்தானே? ஒரு வண்டி வாங்கினா இப்ப நீங்க எல்லாமே படுத்து போவீங்களா? ஆமா சார் போவோம் சார். அதெல்லாம் ஓட்டுற பசங்க தான் இருக்குது சார். என் பெரிய பையன் ஓட்டுவா. இதையும் ஓட்டுவோம். ஆனா வசதி இல்ல சார். அவள 17 வயசு ஆகுது தம்பிக்கு. 17 வயசு ஆகுதா உங்களுக்கு? எனக்கு 18 இருக்குமா? எங்களுக்கே உட்கார வச்சு போவோம் சார். அது அப்படியா? அவங்க அப்பாக்கு எங்களுக்கு அவங்க தம்பிக்கே உட்கார வச்சு போவாங்க. இப்ப பாதி பேர் வேலைக்கு போனா பாதி பேர் வீட்டுல தான் இருக்கணுமா? அந்த சைக்கிள் வண்டி இருக்கு இல்லாதால பைக்ல 2 பேர் 3 பேர் தான் போக முடியும். என் சின்ன பையன் நான் எங்க வீட்டுக்கு 3 பேர் அவ்வளவுதான். அது ஒரு பின்னாடி மூட்டை கட்டி போனா அவ்வளவுதான். அதுக்கு மேல ஏதோ பசி ஏற முடியாது. வேற மூட்டை ஏற்க போக முடியாது. அதுக்காக சொன்னேன். எந்த மாதிரி வண்டி உங்களுக்கு? அந்த இந்த 3 சக்கர வண்டியா? ஆமா சார். ரிஸ்கா வண்டி சார். என்ன வண்டி அது பேரு? ரிச்சா வண்டியா? ரிஸ்கா வண்டி தானா? ரிச்சா வண்டியா? நான் வீட கூட பிடிச்சிட்டாங்க. சரி சரி சரி. அது கொடுத்து அவங்க புண்ணாம இருக்கு சார். இந்த மாதிரி இல்லாத மற்றவங்களுக்கு தர்மம் பண்ணுது சார். வசதிக்காரங்க தர்மம் பண்ணக்கூடாது சார். இந்த மாதிரி பிச்சைக்காரங்க இந்த மாதிரி ஓட்டு நடத்தி போறவங்களுக்கு தர்மம் பண்ண உங்க புண்ணியமா இருக்கும் சார். சரி 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 சரிப்பா. கண்டிப்பா மக்கள் பாக்குறோம். யாராச்சும் நான் இது பண்ண சார் ஓட்டு பண்ணு சார். சரி சரி சரி. இது பாரு சார். காத்துல சாப்பிடாத சோறு இப்ப சாப்பிடுவோம். இது ரெடி ஆவறதுக்கு எப்படி 3 ஆயிடும். இது என்ன சாப்பாடு? காலைல சாப்பாடா மதியான சாப்பாடா? சார் மதியான சாப்பாடு சார். மதியான சாப்பாடு 3 வேளை செஞ்சு சாப்பிடுறதும் எங்க எல்லாம் ஒரே வேளை தான் சாப்பிடுவோம். ஒரே வேளை தான். ஒரே வேளை. அது சாப்பிட்டா சாயந்தரத்துக்குள்ள தூக்கிடுவோம். அது சோறு சாப்பிடும் போது தான் 3 மணி தான் சாப்பிடுறோமே. அந்த வேலை சரியா இருக்கும். கரெக்டா 3-4 ஆயிடும். அது சாப்பிட்டா திரும்பி பசு அடிக்குமா? அடிக்காது. அதோட காலையில தான் சாப்பிடுவோம். ஆமா. உங்களுக்கு எல்லாம் ஒரே வேலை தான். ஆமா சார். ஏதோ குடுத்தி ஏதோ சாப்பாடு குடுத்தி போனா சாப்பிடுவோம். ரொம்ப ஆக்கி சாப்பிடணும்னா எங்களுக்கு ஒரே வேலை தான். எறா போட போறீங்களா? ஸ்ரீபிரி எறா கோயம்புல நான் இந்த மாதிரி போட்டு பார்த்தது இல்லையே. மாங்காய் முருங்கக்காய் அப்படிதான் செய்வீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்களா? எப்படி இருக்கு பாக்கலாம் இருக்கு. இது எல்லாமா? சார் இந்த எறா எவ்வளவு? 500 ரூபாய். 500 ரூபாய் சார். எங்க வாங்குனீங்க? இந்த கேளம்பாக் சார். கேளம்பாக். சார். ஆனா ஒண்ணு மட்டும் 1.5 கிலோ இருக்குது சார். நல்லா பெருசா இருக்கு. பெருசு தான் இருக்கு. சாப்பிடுற போல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியுமா? எங்க அக்கா வந்திருக்காங்க. அதுக்கு இத்தனை நாள் வரைக்கும் அக்கா வந்திருக்காங்கன்னா. அக்கா வந்தா ஸ்பெஷலா இன்னைக்கு எறா குழம்பா? அவங்களுக்கு இந்த கறி சாப்பாடு ஒரு குவார்டர் தண்ணி கொடுத்தா அவங்க பஸ்த கூலிக்கு போயிடுவாங்க. நீங்க போனாங்க உங்களுக்கு செய்வாங்களா? செய்வாங்க. மனுஷன் உதவி பண்ணா நீங்க வரும்போது டீ சாப்பிடுறீங்களா? சாப்பாடு தூண்டுறீங்களா? நாங்க சொல்ல மாட்டோம். அப்படியா? என்ன ஸ்ரீபிரியா சைக்கிள் தான் வேணுமா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பாக்குறாங்க. பாரியில இருந்து பாக்குறாங்க. யாராச்சும் நான் உங்க நம்பர் கொடுத்து விடுறேன். நிறைய உதவுறாங்க. ஏழை மக்களுக்கு உதவி செய்யறாங்க மக்கள். யாராச்சும் பசங்க இருக்கிறாங்க. வண்டி இல்லாத சும்மாதான் இருக்கிறோம். அது வண்டி இருந்திருந்தா ஏதோ ஒரு பேப்பரோ அட்டவோ பாட்டலோ பொறுக்கி ஒரு நாளைக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் சம்பளிச்சுட்டு அது காலோட ஒரு பாதி மூட்டை எடுத்து போக முடியுமா? போக முடியாது. அங்கே மேல் மூசி வாங்குவோம். இப்ப நீங்க சம்பாதிக்கிறது சைக்கிள் இனிமே புதுசா வாங்குற அளவுக்கு சம்பாதிங்க இல்ல? அன்னைக்கு செய்யறது அன்னைக்கு சாப்பாடு. ஆமா சார்.
இன்னைக்கு சம்பளம் இன்னைக்கே சாப்பிட்டுக்குவோம். சாப்பிட்டுருவீங்க. நாளைக்கு சம்பளம் நாளைக்கே சாப்பிட்டுக்குவோம். எங்க கையில ஒரு ரூபாய் நிக்காது சார். திரும்பி இன்னொரு நாள் சம்பளிக்கணும். முடியலமா சார்? மூடுங்க. நல்லா வேகணுமா? எல்லாம் காயெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நல்லா குழன்னு ஆயிட்டு எல்லாம். ஆமா சார். அது அப்படியே அந்த தண்ணி அந்த வெட்டி போய் கெட்ட வந்துடும். அப்படியே தொக்கு போல சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். அப்புறம் மூடலாமா சார்? மூடலாம் மூடுங்க வேகட்டும். நல்லா வெயில்ல சமைக்கிறீங்க. முருங்கக்காய் என்ன ரொம்ப வெயில்ல என்ன நேரில் செய்யறதானே? ஏன் வெயில்ல? இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு வியாபாரம் எப்படி? டிம்தான் போச்சா? கொடை என்னென்ன வித்தீங்க? 700 கொடை நில்லிடுச்சு. 300 கொடை தான் வித்தாங்க. 1000 கொடை இல்லையா? 1000 கொடை அடிச்சோம் வேஸ்ட் இன்னைக்கு. அச்சோ. மீதி 700 கொடை எங்க? ஒரு தெரிஞ்சாக்க கூட கொடுத்து வச்சிருக்கோம். அடுத்த வருஷம் தானா? அப்ப உங்களுக்கு நஷ்டம் தானே அது? லாபம் கூட கிடைக்கல, கை காசும் கிடைக்கல. கை காசே கிடைக்கலையா? அச்சோ. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளா உட்காந்து ஒட்டினீங்கல்ல? வாங்கின வந்து ஒட்டின கூலி எதுவுமே 300 தான் வித்துச்சா? அது ஒரு கடை வாங்கினேன் சார். அது கடை 1000 கடை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட கூட வாங்கினேன் சார். எவ்வளவு கடை வாங்கினீங்க? 16,000 வாங்கினீங்களா? அது நம்பிக்கையோட வாங்கணும். அவ்வளவுதான் சார். அது அப்படியே கொடை நின்று போச்சு. 300 கொடை தான் வித்துச்சு சார். 1000 கொடை 300 கொடை வித்துச்சு. 700 கடை நின்று போச்சு சார். அது பாதி துட்டு கொடுத்தோம், பாதி துட்டு வச்சிருக்கோம் தரேன்னு சொன்னேன். ஆனா வட்டி காசு தான் சார். நஷ்டம் தான் உங்களுக்கு. ஆமா சார். அது அந்த துட்டு சம்பாதிச்சு கொடுக்கணும் சார். கொடுத்தவங்க சும்மா விட்டுடுவாங்க, கொடுக்கணும் இல்லையா? அவங்க வட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பழம் சேர்த்து கொடுக்கறதுக்கு ஒரு 2000-3000 வட்டி எடுப்பாங்க. அது சம்பாதிக்கணும் இல்ல சார். சரி, இப்படி ஏதாச்சும் கம்பெனி ஏதாச்சும் வேலை இருந்தா போவியா? எங்க ஜாதியில வந்து வேலைக்கு போக மாட்டோம். வேலைக்கு போக மாட்டீங்களா? உங்க வியாபாரம் தொழில் மட்டும் தான். எங்க தொழில் அது பின்னு ஊசி வியாபாரம் பண்ணுவோம், அட்டை மிட்டை பொறுக்கி சாப்பிடுவோம். ஆனா வந்து எங்களுக்கு கூப்பிடுறாங்க நிறைய இடத்துல, நாங்க போக மாட்டோம். ஏன்னா எங்க ஜாதியில கட்ட பேர் சொல்லுவாங்க. ஆமா, வேலைக்கு போனா அங்க பேரு வைப்பாங்க. ஏன்னா கம்பெனி தான் நிறைய எங்கேயாச்சும் ஒரு கம்பெனில இங்க ஈசிஆர்ல ஒரு கம்பெனில சேர்த்து விட்டுருவோம். நான் பாக்குறேன். ஒரு பாஸ்டர் சேர்த்து விட்டு சொன்னாங்க 15,000 ரூபாய் சம்பளம் மாசத்துக்கு. ஆனா லேடிஸ் மட்டும் தான் அதுக்குள்ள அந்த பேக் பண்றது எக்ஸ்போர்ட் கம்பெனி அதெல்லாம். ஆமா ஆமா ஆமா. கூப்பிட்டாங்க, நாங்களும் போலையா? ஏன்னா அந்த மாதிரி ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஏதாச்சும் இங்க பக்கத்திலே ஒரு வேலை நான் பாத்து விடுறேன். கேளப்பாங்க கிட்ட தானே? வயசு பொண்ணுங்க முடியாதுயா. இப்ப இந்த காலத்துல நம்ப முடியாது சார். எங்க குறிக்கர்ல 1000 பிரச்சனை வருது சார். வேலைக்கு போனாலும் ஒரு தப்பா நினைப்பாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லணும். அந்த பொண்ணுங்களுக்கு யாரும் கட்ட மாட்டாங்க சார். அதுக்கு அவங்க புருஷன் பொண்டிட்டு ஆகி போச்சுன்னா அப்ப எங்கன்னு வேலைக்கு போலாம், எங்கன்னு போய் சுத்தி வரலாம். அவங்க புருஷன் பொண்டிட்டு கூட இருக்கிறாங்க. வயசு பொண்ணுங்க சும்மாவா ஒரு போய் போட்டுருவாங்க. இப்போ நீங்க அந்த தமிழ்காரங்க எல்லாம் அதிகமா கல்யாணம் பண்ண மாட்டாங்கல்ல உங்க ஆளுங்க? அதனாலதான் பயப்படுறீங்களா? அந்த மாதிரி இல்ல சார். எங்க ஆளுங்க தான் கட்டுவாங்க. ஆமா ஆமா. அதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் அனுப்ப மாட்டாங்க ஸ்கூலுக்கு, காலேஜ் அனுப்ப மாட்டாங்க. எங்க ஜாதிக்கு மட்டும் தான் அதுக்கு பயந்து அனுப்பி நிறைய பேர் இப்ப வந்து பெண்கள் படிக்காததுக்கு காரணம் அந்த மாதிரி தப்பா ஆனா போயிடுவாங்க அப்படின்னு தானா? எங்க ஜாதியில வந்து ஊருக்கார எங்க ஜாதி அந்த மாதிரி சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி ஓட்டா கூட யானங்க பாத்துறாங்க. எங்க ஜாதிக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. அவங்க சாவு வரைக்கும் சேர்க்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அங்கேயே சத்தி போகும். ஆனா எங்க ஜாதியில எங்க குறிக்கர்ல இருந்தாதான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இது காலகாலமா நீங்க இதை கடைபிடிச்சிட்டே வரீங்க. எப்ப முன்னுக்கு வர்றது? இதெல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு எப்ப நான் தைரியமா போயிட்டு இன்னைக்கு ஒரு மன கட்டுப்பாடு இருக்கணும்ல. சரி, நான் வேலைக்கு போவேன், நான் வந்து ஒழுங்குமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி மனசுக்கு தெரியும். நம்ம தப்பு பண்ண மாட்டோம், மத்தவங்களுக்கு தெரியுமா? ஊரு 1000 சொல்லும். நம்ம எது தப்பு பண்ணாலும் கூட தப்பு பண்ற மாதிரி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசிடுறாங்க. ஆமா, அதுக்காக பயந்துட்டே படிக்கவும் மாட்டேங்கிறீங்க, வேலைக்கு போக மாட்டேங்கிறீங்க. அப்படியே உங்க மணி வியாபாரம். அப்பா அம்மா தான் எப்படி போயிட்டாங்க, நம்ம திருப்பி படிக்க வச்சாங்க, நம்மளுக்கும் படிக்க வைக்கல. உங்க தம்பிங்களாச்சும் படிக்க வைக்கத்தானே? அதான் ஹாஸ்டல்ல சேர்க்க போறேன் சார். ஹாஸ்டல்ல சேர்த்து அவங்க படிக்க வைங்க. இங்க உங்க வியாபாரத்துக்கு யாராச்சும் பெரிய ஆள் ஆயிட்டாங்க சார். சின்ன குழந்தைங்க இல்லாது. அதாம்மா, இப்போ உங்க குடும்பத்துல இப்ப 5 பேர்ல யாராச்சும் 2 பேரை வந்து டெவலப் பண்ணி விட்டுருங்க.
2 பேர் படிச்சு ஒரு கம்பெனிக்கு போற மாதிரி இருந்தா அவன் வந்து உங்க எல்லாரையும் கூட்டி போய் நல்ல இடத்த உட்கார வச்சிருவான். என் சித்தப்பா பையன் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் முதல்ல சேர்த்து வைக்கலாம். 2 பேர் இருக்கிற எங்க ஆளுங்க எதுன்னு சேர்க்கிற மாதிரி இருந்தா இட்டு பஸ் சேர்க்கலாம். சேர்த்து படிக்க வைங்க. இப்ப என்ன படிச்சிருக்கான் அவன்? 5வது படிச்சிருக்கான். 5வது படிச்சிருக்கான். நானா பாக்க 8வது 9வது அப்படிங்கிற மாதிரி இருக்கணுமே. அப்ப எத்தனாவது படிக்கணும் நீ? 10வது படிக்கணுமா? என்ன வயசாகுது? 5வது சேர்த்து வச்சா ஒரு வருஷமா படிச்சாங்க. அப்படி வந்துட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. 6வது ஸ்கூல்ல சேர்த்து வைக்கணும். 6வது ஸ்கூல்ல சேர்த்து வச்சா அதுக்கு மேல அப்படி படிச்சுங்க போறோம். சரி, உங்க பாப்பா படிக்கல, தங்கச்சி படிக்கல. இப்ப வண்டி இருந்ததுன்னா நீங்க எல்லாம் வியாபாரத்துக்கு எல்லாம் கிளம்பிடுவீங்க, வீட்டுல யாரும் இருக்க மாட்டீங்க? ஆமா, யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வியாபாரத்துக்கு வந்து பகல்ல போனா கூட ஒரு மதியானம் ஒரு 2-3 மணிக்கா வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்து சாப்பாடு நிப்பர் சமையல் செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். சரி சரி. நம்ம நண்பர்கள் யாராச்சும் பாக்குறீங்கன்னா ஸ்ரீபிரியா தானமா? ஸ்ரீபிரியாவுக்கு வந்து அது வந்து ரிக்ஷா வண்டியா? அந்த 3 சக்கர வண்டி, 3 சக்கர வண்டி வந்து ஏதாச்சும் உதவி செய்யுங்க. அவங்க வந்து பாவம் வண்டி இல்லாதால வேலைக்கு போகாம பாதி பேர் வீட்டுல இருக்கீங்க, பாதி பேர் வேலைக்கு போறீங்களா? பாக்குறோம் ஏதாச்சும் உதவி. எவ்வளவுமா இருக்கு அந்த வண்டி? கேட்டு பாக்கணுமா? தோராயமா ஒரு 50,000 இருக்குமா? கம்மியா தான் இருக்குமா? அந்த மாதிரி தான் இருக்குமா? ஒரு 15-20,000 அந்த மாதிரி தான் இருக்குமா? கொஞ்சம் சொல்லி கம்மி சொல்லி வாங்கலாம். புது வண்டி அவ்வளவுதான் இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும் சார், அவ்வளவு ஜாஸ்தி இருக்காது சார். சரி ஸ்ரீபிரியா, அவரு உங்க அப்பா நம்பர் நான் தரேன். நம்ம நண்பர்கள் யாராச்சும் பார்த்தானா கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. சரி, மழை வந்தாலும் வெயில் அடிச்சா இந்த குடிசை தானா? இப்ப வீடு கட்டி முடிச்சுன்னா அங்க போயிடுவீங்களா? பகுச்சூர் போயிடுவீங்களா? இங்க வருவீங்க. ஏன்னா உங்க வியாபாரம் பண்றது இங்கதான் ஈஸியா? பீச்சுக்கு போகலாம், பீச்சுக்கு போவீங்க, கோயில்ல வியாபாரம் பண்றது ஒரு இடம் உங்களுக்கு தேவைங்க. ஓ சரி சரி சரி. அங்க வந்து நாட்டுப்புறம் போல இருக்கு, இது கொஞ்சம் சிட்டியா இருக்கு. சிட்டியா இருக்குது. எல்லாமே இங்க கிடைக்கும் ஈஸியா. சாப்பாடு தண்ணி வாங்கி துணி மணி கூட எடுத்துறாங்க. பரவாயில்ல. எங்க ஊர்ல அப்படி இல்ல, நொங்க சாப்பாடாக்கி சாப்பிட்டதும் அதுக்கப்புறம் நீ எவ்வளவு நேரம் கூட பட்டே இருந்து சாப்பிடலாம். சாப்பினதா வயிற்றுல போட்டு சாப்பாடு இல்லைன்னா ஒரு 2 நாள் போனாலும் சரி அந்த ஊர்ல சாப்பிட கிடைக்காது. அங்கயா? ஆக்குனதா. அப்ப உள்ள இருக்கா? ஆமா, உள்ளதான் இருக்கு சார். கடல்லாம் இருக்குது. காசுதான். ஆமா சார், காசுதான் இருக்கு. அந்த பணம் எங்க போனதானே சம்பாரிச்சிருக்கு. இங்க கொஞ்சம் பரவாயில்ல, அன்னதானம் போடுறாங்க. அந்த மாதிரி பசி அடிச்ச கூட இப்போ வரோம். எப்போ ஒரு வாட்டி தான் போவேன் அன்னதானம் சாப்பிடுறது. கோயிலாண்டியா? ஒன்னாம போக மாட்டேன். ஆனா டெய்லி சமைக்கிறீங்கல்ல? இல்ல, எப்போ ஒரு வாட்டி இந்த மெச்சமா இருக்கிற நேரத்துல சமைப்போம். இங்க போறவங்க கார்ல குடுத்துட்டு போறாங்கல்ல? இது பம்சன் ஆவண இந்த பக்கம் அந்த கல்யாணம் இருக்குது. இது கல்யாணம் பண்ணா சாப்பிடலாம் கிடைக்கும். 2 வேளை சாப்பிடுவோம். நைட்டு பகல் 2 வேளை சாப்பிடுங்க. ஒரு வேளை 2 வேளை சாப்பிடுங்க இல்ல? மத்தபடி உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்ல? இங்க எந்த தொந்தரவு இல்ல. ஆனா என்ன, இது கோயில் இடம், அதுக்காக இங்க தங்க விட மாட்டாங்க. தங்க விட மாட்டாங்க. 1-2 இருந்தா பரவாயில்ல. நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல அந்த காட்டுக்காரங்க. ஆமா ஆமா. சில பேர் போயிட்டாங்க, இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்குது ஆளுங்க. முன்னெல்லாம் அதிகமா தான் இருந்தாங்க. அதிகமா இப்ப கம்மியா இருக்கா? ஆமா, இப்ப கம்மியா இருக்கு. சரி சரி, போயிட்டு வாங்க. நல்லா வெந்திருக்கா? தண்ணி காஞ்சி போச்சுன்னு எடுத்துல. தண்ணி வந்து ட்ரை ஆகணுமா? முட்டை கூட போட்டுறீங்களா? முட்டை போடல. முட்டை இல்ல சார், அது எரடு. அது ஓ, அந்த கத்திரிக்காய் விதை. கத்திரிக்காய், வெங்காயம். அந்த கத்திரிக்காய் விதை வந்து வெள்ளை வெள்ளையா இருக்காது. இதுக்கு சைட் டிஷ் என்ன? கோழி இதுவா? கோழி கறியா? தொக்கு பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இப்போ வந்து உங்க பெரியம்மா வந்திருக்காங்களா? பெரியம்மாவுக்கு வந்து இன்னைக்கு ஸ்பெஷலா எறா குழம்பு, சிக்கன் ஃப்ரையா? ஓகே ஓகே ஸ்ரீபி. அப்போ விநாயகர் சதுர்த்திக்கு அப்போ லாஸ்ட் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் தானா? நான் நினைச்சேன் ஏதாச்சும் கிடைக்கும். நிறைய வியாபாரம் நிறைய வியாபாரம் ஆயிருக்காமே. நான் விசாரிச்சேன் இந்த திருக்கழிக்குன்றம் அங்கெல்லாம். சில நேரத்துல வியாபாரம் நடக்கும். அங்க வந்து நிறைய பேர் வந்தாங்க. எங்க நீங்க வியாபாரம் எங்க வித்தீங்க பொருள்?
கூவத்தூர்லையா? அங்க மக்கள் நிறைய வருவாங்களா? அப்ப கடை நிறைய கடை போடுறாங்களா? நிறைய கடை போட்டதால போட்டி அதிகமாயிடுச்சு. கடை அதிகமா இருந்தாலும் வியாபாரம் கம்மியாயிடுச்சு. சரி சரி, அப்படியே பத்திரமா வச்சுங்க அந்த 700 கோடிய. ஏன்னா விட்டுற போறீங்க. இது அந்த நீங்க கேட்ட வண்டி அந்த மாதிரி வண்டியா? இதே 3 சக்கர வண்டி தான். புதுசா கட்டி தான் வாங்கி செய்யணுமா? புதுசா வாங்கிட்டு அப்புறம் அதே மாதிரி பைக். அப்படியா? ஓஹோ, இன்ஜின் ஓ பைக் தான் போடுது. ஆமா பைக். பைக்கோட இன்ஜின் வச்சிட்டு தலையோட அப்படியே செட்டிங் அப்படியே வச்சுக்கணும். அப்ப அந்த மாதிரி வண்டி நீ வாங்கி அதை செட் பண்ணணுமா? பைக்கு தான். பைக்கு பின்னாடி வீல் எடுத்துட்டு அப்படியே அந்த வண்டி ஃபிட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ஆகும்? 15,000 ஆகுமா அதுக்கு? ரிச்சா ரிச்சா பாத்துக்கலாம். சரி சரி. நம்ம விஜயலட்சுமி சாப்பிட்டமா? நல்லா இருக்கீங்களா? எங்க வியாபாரத்துக்கு போய் வரீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. எங்க கோயிலாண்டியா? சரி சரி. வியாபாரத்துக்கு போய் வந்தாங்க. வீட்டுல அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்களா? சமையல் கத்துக்கினீங்களா? லாஸ்ட் டைம் வரும்போது சொன்னல சமைக்கணும்ட்டு. தெரியுமா? சமைக்க தெரியுமா? தெரியுமா? ஆனா செய்யறது ஸ்ரீபிரியா தான். இன்னும் அது செய்ய ஆரம்பிக்கல. நம்ம வயல்ல சுத்தி வர இந்த நெருப்பு நம்மளுக்கு ஒட்டாதா? உயிர் காபரி ஆகுது. ஒரு பக்கம் வயல்ல இப்படி நகல்ல உட்காந்து செஞ்சா அது பரவாயில்ல. வயல்ல வேற சுத்தி வரமா அந்த அடுப்புல உட்காந்தா என்னால முடியாது. ஏற்கனவே வெயில சுத்துறீங்க, இங்க ஹீட்ல உட்காந்தா ஆகாது இல்ல? உயிர் காபரி ஆகுது. உயிர் காபரி ஆகுதா? அப்படின்னா மூச்சு எடுக்க முடியல. மூச்சு வாங்குதா? வெயில ஹீட் ஆயிருதா? சரி சரி. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ரிக்ஷா ஓட்டுவியா? ஜோரா தலையாட்டி பரவாயில்லையே. சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரீபிரியா அவங்க உங்க பேர் என்னவா சொன்னீங்க? பிரோஜா. பிரோஜாவா? வித்தியாசமா இருக்கே பிரோஜா. அப்படியா? நான் இப்பதான் அந்த பேரை கேள்விப்படுறேன். பிரோஜா. அப்படியா? பிரோஜா பாத் ஊர் பேரா? ஓஹோ. அந்த பேர் கேட்டு எங்க அம்மா என்ன கூட்டிட்டாங்க. வாலாஜா பாத்ன்ற மாதிரி பிரோஜா பாத் பேர் வச்சிட்டாங்க. அம்மாக்கு வேற இடமே பேரே தெரியாது. புரியுமா? எனக்கு பிரோஜா சரோஜா கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் பிரோஜா எவ்வளவு பேர் வருது. போய் சொன்னா அவங்க டாக்டர் எங்க டாக்டர் போனேன்னு சரி போய் சொன்னா அவங்க பேரே நம்ப மாட்டாங்க. சரோஜான்னு எழுதிடுவாங்க. சரோஜா ஏதுமா ஆதார் கார்டு கரெக்டா இருக்கா? பரவாயில்ல பரவாயில்ல. நிறைய இடம் போய் பாப்பேன். நம்ம ஆளுங்க பேரு மாத்தி 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 இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க மாத்துறதுக்கு. நம்மளுக்கு வந்து கரெக்டா போச்சு. கூப்பிட்டு கரெக்டா பழகி போச்சு. உங்களுக்கு ஆதார் கார்டுலாம் இருக்கா? எல்லாமே இருக்கு. அக்கௌண்ட் நம்பர் இருக்காமா? பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா? இல்லையா? ஏன் ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஓபன் பண்றதானே? ரெடி ஆயிடுச்சா? சூப்பர். ஆமா போன்பே தான் கேட்பாங்க இப்ப எல்லாருக்குமே. யாரு காசு தராங்க வியாபாரத்துக்கு? விஜயலட்சுமி போன்பே ஜிபே இருக்கா உங்ககிட்ட? இல்லையா? ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதானே? ஆதார் கார்டு இருக்குல்ல? அதுக்கு 18 வயசு ஆகல. இன்னும் 18 வயசு ஆகலையா? அப்புறம் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க பேங்க்ல. நான் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரேன். அப்படியா? ஓஹோ சரி சரி. அது வந்து மாத்திங்க. ஒரு 150 ரூபா தான். இங்க திருப்பூர் தாலுகா ஆபீஸ் போனாக்கா 150 ரூபா திருப்பூர் போட்டா பிடிப்பாங்க. மாத்திங்க.
முருங்கைக்காய், மாங்காய், பூண்டு, கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒண்ணா பண்ணிருக்கீங்க. 100 எண்ணெய் சார். 100 எண்ணெய். 100 எண்ணெய். 10 ரூபாய் பச்சை மிளகாய் சார். அப்படியே சூப்பரா இருக்கும் சார். இது போட ஒரு கரண்டி சாப்பிட்டா ஒரு தட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு கரண்டி ஒரு தட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவு அழகா இருக்கும் சார். அவ்வளவு ருசியா இருக்கும். ஆமா சார். ஏன் தெரியுமா எல்லாம் காய் கத்திர ஐட்டம் தானே சார். ஆமா ஆமா. அது ருசியா ரொம்ப இருக்கும் சார். நிறைய காய் உடம்பு நல்லது தான். நல்லா ஆரோக்கியமா செஞ்சிருக்கீங்க. சூப்பர். எதுவும் தேவையில்லாத ஐட்டம் மசாலா எதுவும் சேர்க்கல. ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்க. ஆனா அதுக்கு சேர்ப்பாங்க சார் கோழிக்கறிக்கு. கோழிக்கறிக்கு மிளகாத்தூள் வாங்கி வந்திருக்கிறேன், எண்ணெய் பாக்கெட் வாங்கி வந்திருக்கிறேன், தக்காளி, வெங்காயம், பூண்டு அப்படியே வதக்கி ஒரு தொக்கா போல செஞ்சிடுவோம் சார். ஓஹோ பரவாயில்ல. செஞ்சு அது கூட விட்டு இது கூட கொஞ்சம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா சார். ஓகே ஸ்ரீபிரியா, விஜயலட்சுமி, ஓகே என்ன பேர் சொன்னீங்க? சரோஜா, பிரோஜாமா. ஓகேம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கீங்க. நல்லாப்பா. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க மறக்காம.